நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தமிழக வெற்றிக் கழகம் வேட்பாளர் தங்கராஜுக்கு கட்சியின் தலைமை பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் வாக்கு சேகரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டசபை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக தங்கராஜ் களமிறக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இன்று பிரச்சாரத்திற்காக வருகை தந்த தவேக வேட்பாளர் தங்கராஜுடன் கட்சியின் தலைமை பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் ஆகியோருக்கு குன்னூரில் அக்கட்சி தொண்டர்களால் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் முதலில் பேசிய வேட்பாளர் தங்கராஜ் கூறும்போது, மக்களுக்கு நல்ல மருத்துவம், குடிநீர் மற்றும் கால்வாய் வசதி, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, தேயிலைக்கு நல்ல விலை, தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நல்ல ஊதியம் இங்கு தேவைப்படுகின்றது. 100 ஆண்டு காலமான மார்க்கெட்டை மாற்ற நினைக்கிறார்கள். இதனை அனுமதிக்க முடியாது. இவை அனைத்தையும் எடுத்து மக்களின் தேவைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பின்பு தலைமை பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் பேசும்போது, திருநெல்வேலியில் விஜய் பங்கேற்கும் பரப்புரை கூட்டத்திற்கு 82 நிபந்தனைகள் விதிக்கின்றனர். பிறர்களுக்கு எந்த நிபந்தனையும் விதிப்பதில்லை. இன்று நான் கோத்தகிரியில் பிரச்சார கூட்டத்தில் பேச வரும்போது எனது கார் வழிமறித்து சோதனை செய்தனர். இக்காரை தொடர்ந்து வந்த கட்சி தொண்டர்களின் கழுத்தில் இருந்த துண்டுகளை பறிமுதல் செய்து எச்சரிக்கை செய்தனர். தோளில் துண்டுகள் போடுவதற்கு கூட உரிமையற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நதிகள் நடக்க மறுத்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் என்ற வெள்ளம் நிற்காது. எங்களை எப்படியாவது முடக்கிவிடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருவதாக நாஞ்சில் சம்பத் பரப்புரை கூட்டத்தில் பேசினார். இன்றைக்கு காலை 11 மணி அளவில் கோத்தகிரியில் பேசிவிட்டு நாஞ்சில் சம்பத் குன்னூருக்கு வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கார் வழிமறிக்கப்பட்டு சோதனை செய்தார்கள். என் காரை தொடர்ந்து தம்பிமார்களிடத்தில் வராதீர்கள் என்று சொன்னாலும் இவர்கள் வந்தார்கள். இவர்கள் தோளில் கிடக்கிற துண்டையும் எடுத்து இவர்களை எச்சரித்து அனுப்புகிறார்கள். தோளில் துண்டு போடுவதற்கு கூட உரிமையற்றவர்களாக நாங்கள் இன்றைக்கு ஒடுக்கப்படுகிறோம். இந்த கொடுமை எந்த கோவிலில் போய் நான் சொல்வது? இது என்ன அநியாயம்? உங்கள் கூட்டத்திற்கு நிபந்தனை உண்டா? கட்டுப்பாடுகள் உண்டா? இல்லை. நீங்கள் எப்படியாவது எங்களை ஒடுக்கி அடக்கி முடக்கி வைக்கலாம் என்று பார்க்கிறீர்கள். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், நதிகள் நடக்க மறுத்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற வெள்ளம் நிற்காது. தேதிகள் கிடுபட உடன்படாவிட்டாலும் விஜய் தான் நாளை முதலமைச்சர் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுக்க